सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. பிராத்மிகில் வருகிற 2026 பிராத்மிக் தேர்வு இந்தி தேர்வு நடக்க போகுது. அந்த தேர்வுக்கு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக நாங்கள் போட்டுட்டு வரோம். ஏற்கனவே புக்கில் நீங்கள் படிக்கலனாலும் இப்போ இருந்து இந்த QAலேருந்து நீங்கள் படித்தா போதும். நீங்கள் கண்டிப்பாக 90 மார்க்ஸ் நீங்கள் எடுத்துடலாம். ஏற்கனவே 1 to 11th ரோமன் இருக்குது, எங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ 12th ரோமன் பார்க்குறோம். 12th किन किन 4 प्रश्न के उत्तर एक या वाक्य में लिखिए. இன்றைக்கி இந்த கேள்விக்கு வினாக்களுக்கு 4 பிரச்சனை அப்படின்னு 4 வினாக்களுக்கு பதில் ஒவ்வொரு வாக்கியங்களில் விடை எழுதுக. ஆன்சர் எனி 4 கொஸ்டின்ஸ் இன் 1 சென்டென்ஸ். ஏதேனும் 4 வினாக்களுக்கு ஒரு வாக்கியத்தில் விடை எழுதுக. மொத்தம் 8 கொடுப்பாங்க, 4 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு 2 மார்க்ஸ். ஃபஸ்ட்டு ஒன், கிஷான் கஹாங் ரகத்தேகைன், உழவர் எங்கே வசிக்கிறார். கிசான் காமி ரகத்தேகைன். இந்த கஹாங் இருக்குது, அந்த கஹாங் இடத்துல எங்கேன்னு இருக்குது, அதுக்கு ஆன்சர் பண்ணால் போதும். மீதிலே உங்களுக்கு கொஷின்லேயே பதில் இருக்குது, அதை பார்த்து அப்படியே எழுதணும். விவசாயி கிராமத்தில் வசிக்கிறார். காமி அப்படின்னா கிராமத்தில். செகண்ட் ஒன், மகான் பனானாவாலு கோ கியா ககத்தேகைன், கட்டிடம் கட்டுபவர் என்ன என்று அழைக்கப்படுகிறார். கியானா என்ன, ககத்தேன்னு அழைக்கப்படுகிறார். மகான் பனானாவாலு கோ ராஜ் ககத்தேகைன், வீடு கட்டுபவரை ராஜ் என்று அழைக்கப்படுகின்றனர். தேர்டு, பட்டி ஹமாரே லியே கியா பனாத்தே ஹைன், பட்டி அப்படின்னா தச்சர் நமக்காக, ஹமாரே லியே நமக்காக என்ன உருவாக்குகிறார். பட்டி ஹமாரே லியே தச்சர் நமக்காக லக்கடி, லக்கடிக்கு சீஜோன் பனாத்தேகைன், லக்கடி அப்படின்னா மரக்கட்டையாலான பொருள்களை உருவாக்குகிறார். அந்த கதவு, ஜன்னல், நாற்காலி இதெல்லாம் தச்சர் உருவாக்குகிறார். ஃபோர்த்து, ஜுலாகே கியா புன்தே ஹைன், ஜுலாகே அப்படின்னா நெசவு தொழில் செய்பவர் என்ன உருவாக்குகிறார். ஜுலாகே கப்படா புன்தே ஹைன், நெசவு தொழில் செய்பவர் ஆடைகளை உருவாக்குகிறார். கப்படா அப்படின்னா ஆடைகள். இந்த கியான் இடத்துல கப்படா. ஃபிஃப்த்து, சப்சே மகத்துவபூர்ண விட்டமின் கோன்சா ஹைன், நமக்கு முக்கியமான விட்டமின் என்னவாக இருக்கிறது. சப்சே மகத்துவபூர்ண விட்டமின் ஹை பி விட்டமின் ஹை, நமக்கு முக்கியமான விட்டமின் பி விட்டமின். இந்த கோன்சான்ற இடத்துல பி விட்டமின். சிக்ஸ்த்து, விட்டமின் சி கின் கின் சீஜோன் சே மில்தாகை, விட்டமின் சி எந்தெந்த பொருள்களில் கிடைக்கிறது. விட்டமின் சி இந்த கொஷினில் அப்படியே எழுதிட்டு நீம்பு, நீம்பு அப்படின்னா லெமன், எலுமிச்சம்பழம், ஆலு பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, ஹரிமிர்ச் அப்படின்னா பச்சை மிளகாய், ஆதி போன்றவையிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. எலுமிச்சம்பழம், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் போன்றவற்றிலிருந்து சி விட்டமின் கிடைக்கிறது. செவன்த்து, தூப் சே கோன்சா விட்டமின் மில்தாகை, தூப் அப்படின்னா வெயில் அர்த்தம். வெயிலில் என்ன விட்டமின் கிடைக்கிறது. தூப் மே வெயிலில் விட்டமின் டி மில்தாகை, வெயிலில் விட்டமின் டி கிடைக்கிறது. எய்த்து, கைலரி கிசே ககத்தேகை, கைலரினா கலோரி, கலோரி எதிலிருந்து கிடைக்கிறது. ஆகார் சக்தி கோ கைலரி ககத்தேகை, சத்துள்ள உணவிலிருந்து கலோரி கிடைக்கிறது. நைன்த்து, கன்னியாகுமரி ககாங்கை, கன்னியாகுமரி எங்கே இருக்கிறது. ககாங்கனை எங்கே இருக்கிறது. கன்னியாகுமரி பாரத்துக்கே தக்ஷிணி ஷோர் பர்கை, தக்ஷிணி ஷோர் அப்படின்னா கன்னியாகுமரி பாரதத்தின் தெற்கு முனையில் இருக்கிறது. தக்ஷிணி அப்படின்னா தெற்கு திசை. டென்த்து, கன்னியாகுமரி மே கித்தினி சமுத்திரம் கா சங்கம் ஹோத்தாகை, கன்னியாகுமரியில் எத்தனை கடல்கள் சங்கமமாகின்றன. கன்னியாகுமரி மே தீன் சமுத்திரம், சமுத்திரம் அப்படின்னா கடல்கள்னு அர்த்தம். 3 கடல்களும் ஒன்று கூடி சங்கமம் ஆகின்றன. அந்த கித்தினேன்ற இடத்துல தீன் மட்டும் எழுதிட்டு அப்படியே கேள்வி எழுதி அப்படியே பார்த்து எழுதுறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக வரும். 11th, கன்னியாகுமரி மே பூர்ணிமா கே தின் शाम को एक ही समय में हम क्या क्या देख सकते हैं. கன்னியாகுமரியில் பௌர்ணமி நாளில் மாலையில் அந்த நேரத்தில் நம்மால் என்னென்ன பார்க்க முடிகிறது. கன்னியாகுமரியில்
பூர்ணிமா के दिन பௌர்ணமி நாளில் மாலையில் சாம்கோ மாலையில் ஏக்கிக்கு சம்யமே அந்த நேரத்தில் ஹம் அந்த ஹம் வரைக்கும் கேள்வி இருக்கு, அப்படியே பார்த்து எழுதிட்டு சந்திரோதய அவர் சூரியாஸ்த தேக்கு சத்தியகை சந்திரன் தோன்றுவதையும் மற்றும் சூரியன் மறைவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 12th ஸ்கூல் கே பீச்சே கியாகை பள்ளியின் பின்னால் என்ன இருக்கிறது? பீச்சேன பின்னால். ஸ்கூல் கே பீச்சே ஏக்கு படா மைதான்கை பள்ளியின் பின்னால் ஒரு பெரிய மைதானம் இருக்கிறது. இந்த கியான் இடத்துல படா மைதான் பெரிய மைதானம் இருக்கிறது. 13 சாத்திர மைதான் மீ கப்பு கேள்த்தேகை மாணவர்கள் மைதானத்தில் எப்பொழுது விளையாடுகின்றனர்? இப்போ கப்புனா எப்பொழுது, சாத்திர மைதான் மே இந்த கேள்வி அப்படியே எழுதிட்டு ஷாம்கோ கேள்த்தேகை மாணவர்கள் மாலையில் மாணவர்கள் மைதானத்தில் மாலையில் விளையாடினர். இப்போ ஷாம்கோ எப்பொழுதுனா ஷாம்கோன்னு எழுதணும், மாலையில் விளையாடினர். லாஸ்ட் ஒன் 14 சாத்திர கித்தனை பஜே கர் ஜாத்தேகை மாணவர்கள் எத்தனை மணிக்கு வீட்டிற்கு சென்றனர்? கர்னா வீடு, ஜாத்தேன சென்றனர். மாணவர்கள் எத்தனை மணிக்கு வீட்டிற்கு சென்றனர்? சாத்திர ஷாம்கோ சக பஜே கர் ஜாத்தேகை இப்போ கித்தினேன்ற இடத்துல ஷாம்கோ சக மாலை 6 மணிக்கு வீட்டிற்கு சென்றனர். இந்த கித்தின இடத்துல ஷாம்கோ சகன்னு எழுதிட்டு மீதில் கேள்வியில் இருக்குது, அப்படியே எழுதணும். மாணவர்கள் மாலை 6 மணிக்கு வீட்டிற்கு சென்றனர். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.